ஆ ஆ ம் 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 ஆ ஆ இதை செய்யுங்கள் என்றார். அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுக்காத பிள்ளைங்கெல்லாம் என்னமோ வெறுக்க வெறுக்க பார்க்காது. என்னமா என்ன சொன்னாரு? ஏன் நம்மளுக்கெல்லாம் சொல்ல, உங்களுக்கெல்லாம் தான் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அதனால நமக்கு இதெல்லாம் ஒரு சடங்காச்சாரம் கிடையாது. இல்ல எடுத்துட்டா பெரிய ஆசீர்வாதம் வந்து நம்மள மூடிடாது அப்படின்னு நினைச்சிட போறீங்க. நாம ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுக்கும் அவருடைய சரீரம் சரீரத்தை தான் சொன்னாரு. என்னையே நான் என்ன பண்றேன் உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்போ என்னுடைய ரத்தத்தை உங்களுக்காக சிந்திருக்கிறேன். அது நான் பூமியில சிந்தல, அது உங்களுக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. இந்த காலை வேளை எனக்குள்ள ஏசப்பா ரத்தம் இருக்குதுன்னு யாரெல்லாம் சொல்ல முடியும்? அம்மா புரிஞ்சுச்சா? நான் சொன்னது புரிஞ்சுச்சா? ஞானஸ்தானம் எடுத்தவங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. ஞானஸ்தானம் எடுக்காதவங்க கூட அறிக்கை செய்யலாம். ஐயோ ஏசப்பா ரத்தம் எனக்குள்ள இருக்குதுன்னு சொன்னா உடனடியே வந்து அல்லேலூயா. ஐயோ நான் ஞானஸ்தானம் எடுக்கல, ஞானஸ்தானம் எடுத்தவங்கள தான் கேட்கறாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஏசப்பா ரத்தம் இல்லைன்னா நாம விடுதலை பெறவே முடியும். அல்லேலூயா. ஆனால் அந்த ரத்தத்தோடும் சரீரத்தோடும் நம்ம என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? போராடக்கூடாது, சண்டை பிடிக்க கூடாது, பொறாம இருக்கக்கூடாது, எரிச்சல் இருக்கக்கூடாது, கசப்பு இருக்கக்கூடாது, தேவையில்லாத பலவீனம், தேவையில்லாத வார்த்தையெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? அதனோட கலக்க கூடாது. போராடக்கூடாதுன்னா போராடுறதுலாம் வந்து சில அதான் தீமைக்காக போராடுவாங்க, சில நல்லதுக்காக போராடுவாங்க. நல்லதுக்காக போராடலாம், தீமைக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது? போராட கூடவே கூடாது. அல்லேலூயா. அதனால இந்த மாம்சம், இந்த சரீரமும் இந்த ரத்தமும் உங்களை எந்த விஷயத்திலும் வெட்கப்படுத்த விடாது, உங்களோடு கூடவே இருந்து சத்துரின் கிரியைகளை நிர்மூலமாகும். அல்லேலூயா. மனுஷனுக்கு எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா என்ன ஆகுதான்? வியாதி வரும், அப்புறம் பலவீனம் வரும், அப்புறம் மரணமே வந்துடுது. ஒயிட் பிளட் யார் பாத்துக்கிறீங்களா? ஒயிட் பிளட் யார்? அது நம்ம பாக்யராஜ் பாத்தீங்களா? அவருக்கு நல்ல சர்வீஸ். அவருக்கு போய் அங்க ரத்தம் வாங்கி கொடுத்து எப்ப அது வெள்ளையா இருக்குமா இல்ல சேப்பா மஞ்சள் கலர் இருக்குமா? எம்மாடி கேட்டுங்க, மஞ்சள் கலரா இருக்குதான். சரி லைட்டா எல்லோ கலரும். சரி எப்படியோ ஒண்ணு. நீங்க பாத்துக்கிறீங்களா உங்களுக்குள்ள? அது என்னமோ வெளியே எடுத்து காமிக்கிறாங்க, நாம நம்புறோம். அல்லேலூயா. அந்த ரத்தம் இல்லாத போச்சுன்னா அவ்வளவுதான், எழுந்திருக்க முடியாது. அவ்வளவுதான். என்ன ஸ்டேஜ்? என்ன ஸ்டேஜ்? ரத்தம் இல்லை, வெள்ளை ரத்தம் இல்லைன்னா இல்ல லாஸ்ட் ஸ்டேஜுக்கு முன்னாடி அம்மா பொட்டி அடிக்கிறதுலே இருக்கிறீங்களே, லாஸ்ட் ஸ்டேஜுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் சொல்லுங்கம்மா. ஓ சோத்திரம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா? இல்ல என்ன சொல்ல வரேன்னா, வெள்ளை ரத்தம் முடிய போகுது, இல்ல அப்படியே கொஞ்சம் ஊசலாடிக்கிட்டு உயிர் அப்படின் போது ஒரு ஸ்டேஜ் சொல்லுவாங்க. ஆமா சரி சரி. யார் சொன்னீங்க? அது சொல்லுங்க. நம்ம பின்ட்ட சொன்னார் பாருங்க, கோமா ஸ்டேஜ். கோமா ஸ்டேஜ்னா என்ன சொல்லுங்க? நல்லதும் பேச மாட்டாங்க, கெட்டதும் பேச முடியாது. எம்மா எம்மா நான் தான் வந்துக்கிறேன். எங்கேயோ சொர்க்கத்துல கேக்குது மக குரல். நல்லா இருக்கும்போது எம்மா எம்மா உனக்கு என்ன வேணும் எம்மா? அப்போ அம்மா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? என் பொண்ணா இது, ஐயோ என் பையனா இது அப்படின்னு கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கோமா ஸ்டேஜுக்கு போன பிற்பாடு வந்து மைக்கு வச்சு கத்துறாரு. அம்மா ஏஞ்சி உட்காந்து, என் ராசா இன்னும் எதனா கஷ்டப்படணுமா, எதனா போடணுமா, எதனா எடுக்கணுமா? லேலோயா. அந்த ஸ்டேஜுக்கு போனா அவ்வளவுதான். லேலோயா. அதனால அந்த கோமா ஸ்டேஜ்னு ஒண்ணு இருக்குது பாருங்க, அது உயிர் இருக்கும், வேற எந்த அசைவும் இருக்கு. சிலருக்கு தனியா போயிட்டு கண்ணில், அது என்ன நினைச்சு போகுமோ தெரியல. இதுக்கு 1008 கதை வேற. இந்த மகன் எப்பயும் வந்து பார்க்கலையா, அந்த சத்தம் கேட்டோடனே அம்மா ஆயுது,
ஐயோ அல்லேலூயா இருக்கும். ஆனாலும் நாம இந்த ஜீவன் இருக்கும்போது இந்த ரத்தத்தை வச்சுக்கினா இவ்வளோ காரியம், இதுல ஏசப்பா ரத்தம் கலந்து இருக்குதுன்னு சொன்னா நீங்க எப்போதும் சுகமா இருக்கலாம், நீங்க எப்போதும் ஆரோக்கியமா இருக்கலாம், நீங்க எப்போதும் பயம் இல்லாத வாழ